மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மார்ச் 25ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். சரியா? டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை போக்கஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதை மறக்காம மொத்த வீடியோ பார்த்துட்டு இறுதியா கேட்கிற சூப்பர் 6 கேள்விகளுக்கு மறக்காம பதில்களை சொல்லுங்க. தொடர்ந்து யார் ஒருத்தங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிறாங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மிச்சம் வச்சிடாதீங்கம்மா, கண்டிப்பா சொல்றேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். எல்லா போட்டித் தேர்வுகளையும் கவனமா இருங்க. சரியா? அதுக்குதான் நம்ம டெய்லி அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணிட்டு முக்கியத்துவம் கொடுத்து ரிவிஷன் கூட வாய்ப்பு கிடைக்குமா கொடுத்துருக்கோம். தயவுசெய்து ஃபுல்லா பயன்படுத்திக்கும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 25ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எம்பிக்களுக்கு 24% ஊதிய உயர்வு மத்திய அரசு. சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்டு இருக்க சம்பளம் பத்தல, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, மத்திய அரசானது 24%, சரியா, 4ல் 1 பங்கு அவங்களுடைய சம்பளத்தை அதிகமா கொடுக்க போறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? பாருங்க, தற்போது எம்பிக்களின், சரியா, பாராளுமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் எவ்வளவு? ரூபாய் 1 லட்சம். தனியா கூட கேட்கலாம். சரியா? இந்தியன் பாலிட்டில 1 லட்சமாக உள்ள நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் இது 1,24,000 உயர்த்தப்பட உள்ளது. அப்ப யாருன்னா எவ்வளவு வாங்கினாங்க? 1 லட்சம் கூடுதலாக 24,000 கொடுத்து மொத்தத்துல எவ்வளவு போகுது? 1,24,000 மாறப்போகுது. பாவம், அதை கஷ்டப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. ஓகேவா? அடுத்து, எம்பிக்களுக்கான தினசரி படியானது ரூபாய் 2,000 ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. இனிமே ஏப்ரல் மாதம் முதல் எவ்வளவு? 2,500 சம்பளம் போக தினசரி படி எவ்வளவு? 2,500. ஓகேவா? முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 25,000 வழங்கப்பட்டு வந்தது. இனிமே அது 6,000 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி 31,000 உயர்த்தப்பட உள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எம்பியா இருந்தவங்களுக்கு மாசம் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் ஆகும்? 25,000 ரூபாய். இனிமே அது 31,000 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. வருமான வரி சட்டம் 1961 கீழ் மறந்துடக்கூடாது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இதன்படி குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் எம்பிக்களின் ஊதியம் படிகள் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதன்படி, எதன் அடிப்படையில் கேட்கலாம், கவனமா இருங்க. 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட். சரியா? தற்போது இருக்கிற அந்த செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில், பணவீக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விலை உயர்வு, அதிகப்படியான பணப்புழக்கம், பணத்தின் மதிப்பு குறைந்து காணப்படும். இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. ஓகேவா? அதே மாதிரி வீட்டுல போயிட்டு முடிஞ்சா இது என்னன்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். எம்பி எல்ஏடிஎஸ், அடுத்து எம்எல்ஏ எல்ஏடிஎஸ். கண்டிப்பா இது நீங்க தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? என்னப்பா ஒரே பிங்க் கலரா இருக்குது. சரி, ஓகே. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சரியா? எம்பி எல்ஏடிஎஸ்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதாவது அமைச்சர்களா இல்லாம எம்பிக்களா இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சொந்த தொகுதிக்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது எவ்வளவு? பதில முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதற்கும் எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது? சம்பளம் இல்லாம தொகுதி செலவுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது எந்த அமௌண்ட் அப்படிங்கிறத பாருங்க. இந்த 2 திட்டங்களும் தொடங்கப்பட்ட வருஷம் 1993, மறந்துடாதீங்க. சரிங்களா? 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. NHRC, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டதும் இந்த திட்டங்களும் தொடங்கப்பட்டது 1993. அந்த அமௌண்ட் மட்டும் பதில சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நானே பதில சொன்னா ஒரு ஆர்வம் இருக்காது. நமக்குன்னு ஒரு தேடுதல் இருந்தாதான் எதுலயும் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம போக முடியும். சரியா? அதுக்கு தான் அப்பப்போ சில விஷயங்களை உங்ககிட்ட விட்டுருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக 99வது சட்ட திருத்தம். இன்றைய செய்தித்தாள்ல மார்ச் 25ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான சட்ட திருத்தம் 99 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? 2014ஆம் ஆண்டு. கவனமா இருங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் கொலிஜியம் முறையை மாற்றி அமைத்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம், ஷார்ட்டா என்ன சொல்றாங்க, NJAC. ஓகேவா? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிஷன், NJAC அப்படிங்கிறது எதன்படி உருவாக்கப்பட்டது? 99வது சட்ட திருத்தம் 2014 படி உருவாக்கப்பட்டது. எதற்கு மாற்றாக? கொலிஜியம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கம்மா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கு யாரும் நியமனம் பண்றாங்க? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம். அதற்கு மாற்றாக இந்த NJAC உருவாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எப்ப பண்ணாங்கம்மா முடிவெடுத்தாங்க? 99வது சட்ட திருத்தம் 2014 படி. சரியா?
அது மறுபடியும் கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்துல நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதனால அதை பத்தி ஒரு குறிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, பாருங்க. பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் 99வது சட்டத்திருத்த சட்டம் மற்றும் NJAC சட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என அறிவித்தது. சரிங்களா? கவனம் பாருங்க. இதுக்கு பதிலா தான் முரணானது அறிவித்ததுக்கு அப்புறமா எப்ப அறிவிச்சிருக்காங்க? 2015ல. அதற்கு பிறகுதான் கொலிஜியம் முறைப்படி செயல்பட்டு வருகிறது. கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இது வந்து 99வது சட்ட திருத்தம். மத்ததுல சொல்ல பார்க்கலாம். 100, 100, 101, 102, 103, 104, 105, 106 சொல்ல பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தங்கள் 99 பார்த்துட்டோம். 100 எதை பத்தி சொல்லுமா? இந்தியா மற்றும் வங்கதேசம், இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான எல்லைகள் பகிர்வு. சில இடங்கள் பிரச்சனைகள் இருந்தது, இதை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வங்கதேசம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க. எதன்படி? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 100 மறக்கவே கூடாது. சரிங்களா? இந்த ஒன் டே கிரிக்கெட் இருக்குல்ல, ஒன் டே கிரிக்கெட் மேட்ச், டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச், 2020 அப்படி எல்லா வகையான இன்டர்நேஷனல் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்லயும் சரி, மொத்தமா சேர்த்து செஞ்சுரியிலேயே செஞ்சுரி, சதத்தில் சதம் அடித்த உலகின் முதல் வீரர், ஒரே வீரர் யாரு? சச்சின் டெண்டுல்கர். 100வது செஞ்சுரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 100th செஞ்சுரி எந்த அணிக்கு எதிராக அடிச்சாருன்னு பார்த்தா இந்த வங்கதேசம் அணிக்கு எதிராக தான் அடிச்சாங்க. என்ன சொல்லன்னு புரியுதா உங்களுக்கு? 100வது அரசியல் சட்ட திருத்தம், இந்தியா வங்கதேசம் எல்லைகள் பகிர்வு. சச்சினோட 100வது செஞ்சுரி எந்த அணிக்கு எதிராக? வங்கதேசத்துக்கு எதிராக அடிச்சாரு. கவனமா இருக்கு. சரி, ஒரு லிங்குக்காக. அடுத்த 101 கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதற்காக? ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் லைட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜிஎஸ்டி, அதாவது நம்ம 101 பொதுவா என்ன சொல்லுவோம்? 101ங்கிற நம்பர் பார்த்தாலே 101 ரூபாய் மொய் அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். சரியா? எந்த பொருளை வாங்கினாலும் மத்திய அரசுக்கு நம்ம என்ன வைக்க வேண்டியது இருக்கு? ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஒரு மொய் வைக்க வேண்டியது இருக்குது, வரி செலுத்த வேண்டியது இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன நம்பர் வரும்? 101 மொய், கவர்மெண்ட்டுக்கு செய். 101 மொய் கவர்மெண்ட்டுக்கு செய், என்ன பொருளை வாங்கினாலும். ஓகேவா? அடுத்து 102 NCBC சொல்லுவாங்க. சரி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். இதுக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டதும் 102 பிளஸ் என்னன்னா, ஒரு மாநிலத்துல இவங்க தான் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படி சொல்லிட்டு அடையாளம் காணும் உரிமை யாருக்கு மட்டும் தான் உண்டு? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் உண்டு அப்படின்னு சொல்றது 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். மாநிலங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 103ல EWS, சரியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் ஜாதி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் இந்த EWS அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எந்த அரசின் சட்டத்தின்படி? 103வது படி. இதன்படி அந்த உயர் ஜாதி மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளை வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து 104 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ், சரியா, அந்த ஓசி டிக்கெட், அதாவது MLA MPக்கள் இருக்காங்களா, நம்ம இந்த தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். அதுல ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா யார் கொடுத்திருந்தாங்க? அதாவது 23 பிளஸ் 2, 3, 4, 234 பிளஸ் 1, அந்த ஒரு தொகுதி ஆங்கில இந்தியர்களுக்கு எலெக்ஷன் நிற்காமலே ஓசியில் கொடுத்திருந்தாங்க. இனிமே அந்த ஓசி டிக்கெட் MP MLA ஓசி டிக்கெட் இனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதிநிதித்துவம் ரத்து அப்படின்னு எதுல சொல்றாங்க? 104ல. அடுத்து 105ல என்ன சொல்லிருக்காங்க? இங்க பார்த்தோம்ல 102ல ஒரு மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர் என அடையாளங்கள் உரிமை யாருக்கு மட்டும் தான் சொன்னாங்க? 102ல குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான். 105ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, மாநில அரசுகளுக்கும் உண்டு. எனக்கு நான் தெரிஞ்சதை சொல்றேன், பாலிட்டில இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் படிக்கும். ஓகேவா? மாநில அரசுகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர் என அடையாளம் காணும் உரிமை உண்டு அப்படின்னு எதை சொல்றாங்க? 105ல. 106 உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த நாரி சக்தி வந்தன் மசோதா 128வது பில்லா இருந்தது. அதாவது தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எதன்படி கொடுத்தாங்க? 106வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுத்தாங்க. சரியா? இதுதான் கடைசியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். இனிமே ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா அது 107வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? தொடர்ந்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து நியமனங்கள். முக்கியமான ஒரு நியமனம் பாருங்கம்மா, புதிய நிதி செயலர். சரியா? மத்திய அரசின் புதிய நிதி செயலாளராக அஜய் சேத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி நிதி செயலராக இருந்தவர் துகின் காந்த பாண்டே. இந்த பேரைக்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? துகின் காந்த பாண்டே. பாருங்க, துகின் காந்த பாண்டே தற்போது செபி அமைப்பின், சரி, இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் செபி அமைப்பின் புதிய தலைவராக
நியமிக்கப்பட்டுள்ளார். சரியா? இதுக்கு முன்னாடி இந்த துகின் காந்த பாண்டே அவர்கள் தான் நிதி செயலராக இருந்தாங்க. அவர் வந்து எஸ்பிஐயோட தலைவர் செபியோட தலைவராக போனதுனால புதிய நிதி செயலரா யாரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க? அஜய் சேத். மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த நிதி செயலர் தான் எதுல சைன் போடுவாங்க? ₹1 கரன்சி நோட்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா கரன்சி நோட்லயும் இந்திய ரிசர்வ் வங்கியோட கவர்னரோட சைன் இருக்கும். ₹1 கரன்சி நோட் மட்டும் தான் யாரோட சைன் இருக்கும்? நிதி செயலரின் கையெழுத்து இடம்பெற்று இருக்கும். நிதி அமைச்சர் கிடையாது. கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஆணையங்கள். அதுல முக்கியமான ஒரு கமிட்டி ஒன்று பாருங்க. எஸ் ரவீந்திர பட் கமிட்டி. உயர்கல்வி நிறுவனங்களில் சரியா மாணவர்கள் தற்கொலை அதிகரித்து வருவதை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மாணவர்களின் மனநலன் சார் பிரச்சனைகளை களையவும் தீர்க்கவும் அவர்களுக்கு இந்த தீர்வினை காணவும் ஏதுவாக தேசிய அளவிலான ஒரு செயற்குழுவை அமைச்சிருக்கிறாங்க. யாரு? உச்ச நீதிமன்றம். சரி, நான் இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டு நினைக்கிறேன். டெல்லி ஐஐடி உள்பட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள்ல உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்களின் தற்கொலை எண்ணிக்கை அல்லது தற்கொலைக்கான முயற்சிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. சரியா? அதை தடுப்பதற்கு ஒரு கமிட்டியை உச்ச நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு யார் தலைவராக இருக்கிறா? எஸ் ரவீந்திர பட். மறந்துடாதீங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசு கூட அந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அவங்களுடைய தற்கொலை எண்ணங்களை குறைக்க வேண்டும், தற்கொலை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், தேவையான கவுன்சிலிங் ஆலோசனை வழங்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசு என்ன தெரிந்து தொடங்குறாங்க? மனம் திட்டம். சரியா? மனம் திட்டம். அதே மாதிரி இங்க ஒரு கமிட்டியை உச்ச நீதிமன்றம் உருவாக்கி இருக்காங்க. தலைவர் யாரு? ரவீந்திர பட். சரியா? ரவீந்திரா நல்ல ஃபேமஸான ஒரு நேம் தானமா? ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திரா ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நிறைய பேர் வரும். ஆப்ஷனை பார்த்து கவனமா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக பாருங்க. உச்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் 9 பேர் கொண்ட தேசிய அளவிலான செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த பிரச்சனைக்காக. ஓகேவா? புதிய விதிகளின்படி இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர வேண்டிய ஒரு பாயிண்ட்மா, மாத்தி தெரியாம வந்துச்சு பாருங்க. புதிய விதிகளின்படி மத்திய நிதி அமைச்சகத்தின் மூத்த செயலாளரே நிதி செயலராக நியமிக்கப்படுகிறார். சரியா? புதிய நிதி செயலாளர் யாரு? அஜய் சேத். அவர் எதன் அடிப்படையில் நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த புதிய விதிகளை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மத்திய நிதி அமைச்சகத்தின் மூத்த செயலாளர் யாரோ அவர் தான் புதிய நிதி செயலராக இருக்க முடியும். அதன் அடிப்படையில யார் வந்திருக்கிறார்? அஜய் சேத். இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரக்கூடியது, கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது பொருளாதார செய்திகள் பாருங்க. டிஜிட்டல் வரி ரத்து. நம்ம கடந்த வீடியோல ஒன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பொருள் குவிப்பு வரி. சரி, பொருள் குவிப்பு தடுப்பு வரி. என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பொருள் குவி, ஆன்டி டம்பிங் அப்படி சொல்லுவாங்கல்ல. இந்த பொருட்களை குவிப்பதை தடுக்கும் ஒரு வரி. அதாவது சீனா மாதிரி சில நாடுகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில, கொஞ்சம் தரம் குறைஞ்ச பொருளாக இருந்தா கூட குறைஞ்ச விலையிலேயே சரிங்களா பொருட்களை உற்பத்தி பண்ணி இந்தியாவில குறைவான விலையில் பொருட்களை விற்பனை செய்றாங்க. சரிங்களா? அதிக அளவு பொருட்களை விற்பனை செய்றாங்க. இப்படி குறைஞ்ச விலைக்கு ஒரு பெண்ணோட விலை 10 ரூபாய் வச்சுக்கோங்க. நார்மலா சைனாக்காரன் கொடுக்குற பெண் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் தான் இருக்கும். சரிங்களா? அப்படி 5 ரூபாய்க்கு சைனாக்காரன் பொருளை விற்பனை செஞ்சா இந்தியாவில 10 ரூபாய்க்கு பொருட்களை விற்பனை செய்யற இந்திய உள்நாட்டு அந்த உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. சரியா? அப்படி உள்நாட்டு உற்பத்தியாளரோட பொருட்களின் உற்பத்தியை பாதிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த சீன பொருட்களுக்கு மீது அதிகப்படியான வரிகளை விதிக்க வேண்டும். அதான் என்ன சொல்லுவாங்க? பொருள் குவிப்பு வரி, தடுப்பு வரி. இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா டிஜிட்டல் வரி. சரிங்களா? டிஜிட்டல் வரினா வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில சில பொருட்கள் தொடர்பாக விளம்பரப்படுத்துவாங்க. அந்த விளம்பரங்கள் மூலமாக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குது. அப்படி விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள் கிடைக்கிற அந்த விளம்பரங்கள் மூலம் கிடைக்கிற லாபம், அந்த லாபத்துக்கு மேல டாக்ஸ் பேரு டிஜிட்டல் வரி. அதான் பார்க்க போறோம். பாருங்க. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தான் தற்போது ஜிஎஸ்டி கவுன்சிலோட துணைத் தலைவர். மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யார் தலைவர்? நிதியமைச்சர் அவர்கள். சரி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய துணைத் தலைவராக இருப்பவர் பங்கஜ் சௌத்ரி. மறந்துடக்கூடாது. பங்கஜ் சௌத்ரி அவர்கள் 59 திருத்தங்கள் அடங்கிய நிதி மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினார். அதுல ஒண்ணு இந்த டிஜிட்டல் வரி. அதில் டிஜிட்டல் வரி ரத்து செய்யும் திருத்தமும் இடம்பெற்றுள்ளது. என்ன சொல்லி பாருங்கன்னா, வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்கள் நமது நாட்டில் இந்தியாவில் விளம்பரம் மூலம் ஈட்டும் வருவாய் மீது கடந்த 2016 ஜூன் முதல் விதிக்கப்பட்டு வந்த
டிஜிட்டல் வரி ரத்து செய்யப்படுகிறது. அப்ப பாத்துக்கோங்க, வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்கள் நம்ம நாட்டுல விளம்பரங்கள் செஞ்சு அந்த விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கிற வருமானத்துக்கு மீது இந்திய அரசு ஒரு வரி போட்டாங்க. எந்த வருஷம் முதல்? 2016ஆம் ஆண்டு முதல். அந்த வரிக்கு தானே பேருமா டிஜிட்டல் வரி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து, இதன் மூலம் வெளிநாட்டு இணையவழி நிறுவனங்களான கூகுள், மெட்டா, அது எக்ஸ், ட்விட்டர் சரிங்களா உள்ளிட்டவை இந்தியாவில் விளம்பரங்கள் மூலம் ஈட்டும் வருமானத்தின் மீது விதிக்கப்பட்டு வந்த 6% டிஜிட்டல் வரி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகிறது. சரிங்களா? அப்ப டிஜிட்டல் வரி எவ்வளவு சதவீதம் விதிச்சிட்டு இருந்தாங்கமா? 6%. கிடைச்ச வருமானத்துல 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் டாக்ஸ் போட்டாங்க. இனிமே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீங்க அதையும் செலுத்த வேண்டியதில்லை, ஜாலியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டிஜிட்டல் வரி என்னன்னு கேட்கலாம். இந்த பொருள் குவிப்பு தடுப்பு வரி என்னன்னு கேட்கலாம். சரி, இந்த டோபின் டாக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? டோபின் டாக்ஸ் அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்க்க போறோம். சரியா? டோபின் டாக்ஸ் இருக்குது. ஏஞ்சல் வரி. ஏஞ்சல் டாக்ஸ்னா பாக்குறது கியூட்டா ஏஞ்சல் மாதிரி இருக்காங்களா, அவங்க எல்லாத்துக்கும் மேல போடுற வரைக்கும் தானே பேரு ஏஞ்சல் வரி. அது கிடையாது, வேற ஒரு மீனிங்ல வரும். நம்ம அது என்னங்கிறத ஃபியூச்சர்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்ததாக தமிழக செய்திகள் பாருங்க. தமிழ்நாடு நீர்வள நவீனமயமாக்குதல் திட்டம். சரிங்களா? நீர்வளங்களை லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி நவீனமயமாக்க வேண்டும், அதற்கான ஒரு திட்டம். இதுக்கு யார் நிதி கொடுக்குறாங்க, என்ன செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்குவது உலக வங்கி. இப்படிப்பட்ட கேள்விகள் தான் நிறைய போட்டித்தேர்வு கேட்கறாங்க. ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு இதுக்கு யாரு, எந்த நிறுவனம் நிதி கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில் கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நோட் பண்ணி பாருங்க, புரியும். சரிங்களா? நிதி உதவி உலக வங்கி. உலக வங்கி எங்கமா இருக்குது? வாஷிங்டன்ல இருக்குது. வாஷிங்டன்ல இருக்க உலக வங்கி தற்போதைய தலைவர் பிரசிடென்ட் அஜய் பங்கா. இந்திய வம்சாலை சேர்ந்த முதல் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துளி நீரில் இருந்தும் அதிக பயிர். இது வேற எங்கேயே கேள்விப்பட்ட இருக்கான்? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சரியா? இது எப்பமா தொடங்கினாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், முடிஞ்சா பதில சொல்லுங்க. பிரதான் மந்திரி KSY திட்டம்னா கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஒரு சொட்டுக்கு அதிக அளவு மகசூல், ஒரு சொட்டு நீர் கூட வேஸ்ட் பண்ணாம அதிக அளவு பயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இது வந்து மத்திய அரசோட ஒரு முக்கியமான திட்டம். சரியா? அதே மாதிரி பயிர் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல், மானியங்களும் சலுகை உயர்த்துதல். இதோட முக்கியமான நோக்கமா பயிர் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். சரிங்களா? இதன் கீழ் மானியங்கள் எப்படி வழங்கப்படுகிறது? ஓகேவா? பாருங்க, பண்ணை குட்டைகள் ரூபாய் 1 லட்சம் செலவில் 100% மானியத்தில் அமைத்தல். சரிங்களா? ஒரு பண்ணை குட்டை, ஓகேவா? அந்த பண்ணை குட்டை அமைச்சு அதற்கு செலவு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா அதை 100% மானியம் வழங்கப்படும். சரியா? மானியம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம செஞ்சிடணும், செலவு ஃபர்ஸ்ட் செஞ்சிடணும். செலவு செஞ்ச பிறகு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ, செலவு பண்ண மொத்த தொகை வந்துச்சுன்னா அது வந்து 100% சப்சிடி. 50% அப்படின்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா அதுல பாதி ரூபாய் 50,000 ரூபாய் நமக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க, அந்த செலவு எல்லாம் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்களா? அப்படி இதற்காக எவ்வளவு மானியம் வழங்குறாங்க? 100% மானியம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? கவனம் பாருங்க. நிதி வழங்குவது யாருமா? உலக வங்கி, மறந்துடக்கூடாது. உலக வங்கி வாஷிங்டன்ல இருக்கு. அதே மாதிரி வாஷிங்டன்ல இருக்க இன்னொரு முக்கியமான அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து நீலகிரியில் உள்ள பாருங்கம்மா, நீலகிரியில் உள்ள குந்தா பாலம் மற்றும் பெல்லூர், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் ஆகிய அணைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. சரிங்களா? அப்போ உலக வங்கி வழங்குகிற அந்த நிதியை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்க நீர் வளங்கள், நீர்ப்பான வசதிகளை நவீனமயமாக்க போறாங்க. அதுக்கு ரீசெண்டா 3 அணைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அது ஒண்ணு குந்தா, அடுத்து பில்லூர். ரெண்டுமே எங்க இருக்குது? நீலகிரியில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாபநாசம் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. ஓகேவா? இதற்காக அடுத்த மாதம் உலக வங்கியுடன் மின்வாரியம் ஒப்பந்தம் கையெழுத்திட உள்ளது. ஏன் மின்வாரிய ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணணும் உங்களுக்கு தோணுதா? அதாவது இந்த அணை திட்டம் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக இது உற்பத்தி பண்ணுவாங்க, நீர் மின் சக்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் அங்க இருக்கும். சரியா? அதற்காக தான் தமிழ்நாடு மின்சார வாரியமும் உலக வங்கியும் ஒப்பந்தம் போட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல செய்தி. சரியா? அடுத்து தொடர்ந்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? பாருங்க, உலக அளவில் காற்று மாசுபாடு அதிகம் நிலவிய நாடுகளின் பட்டியல் 2024. நம்ம ஏற்கனவே நகரங்களின் பட்டியலை பார்த்தோம். அந்த பட்டியலை வெளியிட்டது IQAir அப்படிங்கிற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லாமா, எந்த நகரங்கள் அந்த காற்று மாசுபாடு அதிகம் உள்ளது அந்த பட்டியலை வெளியிட்டது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த எந்த நிறுவனம்? IQAir அப்படிங்கிற நிறுவனம். இங்க பாக்குறது நாடுகளின் பட்டியல். சரிங்களா? இது காற்று காற்று மாசுபாடு தொடர்பான 7வது அறிக்கை ஆகும். சரியா? 7th எடிஷன். சரிங்களா? கவனம் பாருங்க.
இந்த பட்டியல்ல இந்தியா பாருங்க 5வது மாசுபட்ட நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிக அளவு மாசுபாடு உள்ள நாடுகளின் பட்டியல்ல இந்தியா எத்தனை இடத்துல வராங்க? 5வது இடத்துல. ஓகேவா, கவனமா இருங்க. 5வது வேற எங்க வரும் இந்தியா ரேங்க்ல? உலகின் மிகப்பெரிய இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்களா, மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியல்ல இந்தியா 5வது இடம், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி மாசுபட்ட நாடுகளின் பட்டியலையும் இந்தியா 5வது இடம், மறக்காதீங்க. சரிங்களா? இந்தியாவின் சராசரி PM 2.5 செறிவு, சரி அந்த அளவு பார்த்துக்கோமா. இந்த PM அப்படிங்கிறது இந்த பர்டிகுலேட் மேட்டர் அப்படி சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த காற்று மாசுபாடு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வழிகாட்டுதலின்படி அவங்க எவ்வளவு காற்று மாசுபாடு இருக்கலாம், அந்த நுண்ணிய துகள் சொல்லுவாங்களா PM அப்படிங்கிற நுண்ணிய துகள் எவ்வளவு காற்றில் கலந்திருக்கலாம் அப்படி சொல்றது இந்த உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த வழிகாட்டுதலை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்குது? 10 மடங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அடுத்ததாக மிகவும் மாசுபட்ட நாடுகள். இந்தியா 5வது இடம் பார்த்துட்டோம். இப்ப இந்தியாவுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? அதுல நம்பர் 1 நாடா இருப்பது சாட். சரி, CHAD சாட் அப்படிங்கிற நாடு முதலிடம். 2ஆம் இடத்துல நம்மளோட பக்கத்து நாடான வங்கதேசம். அதே மாதிரி 3வது நாடான நம்மளோட பங்காளி யாரு? பாகிஸ்தான் 3வது இடம். சரிங்களா? அடுத்து 4வது இடத்துல ஆப்பிரிக்கா சேர்ந்த காங்கோ. 5ஆம் இடத்துல பாரதம், சாரி இந்தியா. நெக்ஸ்ட் அடுத்து இந்த PM 2.5 அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்களேன். PM 2.5 சரியா? இந்த பர்டிகுலேட் மேட்டர் சொல்லுவாங்க PMனா. இந்த PM 2.5 என்பது 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட துகள் பொருளை குறிக்கிறது. அந்த காற்றில் கலந்துள்ள அந்த பொருளோட அளவு எவ்வளவு இருக்குது? 2.5 மைக்ரோமீட்டர் குறைவா இருந்துச்சுன்னா அது ஈஸியா அந்த காத்துல கலந்துக்கும். சரிங்களா? இந்த நுண்ணிய துகள்கள் மிகச்சிறியவை. அவை நுரையீரலுக்குள் நம்ம லங்ஸுக்குள்ள போயிட்டு ஆழமாக ஊடுருவி இரத்த ஓட்டத்தில் நுழைந்து கடுமையான உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? ரொம்ப சின்னதா இருக்கனால ஈஸியா நம்ம நுரையீரலுக்குள்ள ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டு நமக்கு பயங்கரமான இந்த சுவாசம் தொடர்பான நிறைய பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த PM 2.5 இந்த நுண்ணிய துகள்கள் எதுலலாம் அதிக அளவு எதன் மூலமாக தான் நிறைய வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 வாகனங்களின் உமிழ்வுகள், இந்த கார் பைக்லாம் யூஸ் பண்றதுனால அதுல வர அந்த காற்று மாசுபாடு. ஓகேவா? அடுத்து தொழில்துறை மாசுபாடு, புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல், அதாவது நிலக்கரி, எண்ணெய், ஓகேவா, அதெல்லாம் பயன்படுத்துறது. விவசாய கழிவுகளை எரித்தல், சரி நெல் கோதுமையில பயிரிட்ட பிறகு அந்த பயிரெல்லாம் அறுவடை செஞ்ச பிறகு அந்த கழிவுகளை என்ன பண்ணுவோம்? மொத்தமா எரிச்சு விட்டுருவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. அதுவும் மிகப்பெரிய அளவுல ஒரு காற்று மாசுபாடை உருவாக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கட்டுமானம் மற்றும் பழைய கட்டிடங்களை இடித்தல், இதன் மூலமாக தான் இந்த நுண்ணிய துகள்கள் அதிகமா வருது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இது மெயின்ஸ் தேர்வுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கவனமா இருங்க. அடுத்ததாக நடவடிக்கைகள், உடல்நல பாதிப்புகள். சரிங்களா? அதாவது அந்த PM 2.5 நுண்ணிய துகள்கள் அதிகம் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சுவாச நோய்கள், எடுத்துக்காட்டுக்கு ஆஸ்துமா, நாள்பட்ட மூச்சுக்குழாய் அலர்ஜி, இருதய நோய்கள், அதாவது மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய். மாரடைப்புக்கும் பக்கவாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ரத்த அடைப்பு தான். சரியா? இந்த பிளட் வந்து கிளாட் ஆகி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடைச்சுக்கும். இதயத்திற்கு போற ரத்தம் அடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்னது? மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். சரியா? மூளைக்கு போற ரத்தம் அடைபட்டுச்சுன்னா அதுக்கு பேரு பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க, கவனமா இருங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து இந்தியாவில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசின் நடவடிக்கை, ரொம்ப முக்கியமான ஏரியா. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்ல எது தேவையோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. இனிமே அது தொடர்புடைய என்ன செய்திகளோ அதை கொடுக்கறது என்னோட வேலை. தயவு செய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். சரியா? தேசிய தூய்மையான காற்று திட்டம், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், சரியா, 2019ல மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஸ்கீம் என்ன பேரு? தேசிய தூய்மையான காற்று திட்டம், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2019ல. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2024ஆம் ஆண்டிற்குள் காற்று மாசுபாட்டை, தற்போது அந்த டைம்ல இருந்த காற்று மாசுபாட்டை கம்பேர் பண்ணும்போது 20 முதல் 30% வரைக்கும் குறைக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அப்போ ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019. இலக்கு ஆண்டு 2024 எவ்வளவு குறைக்கணும்? 20 to 30% குறைக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து தரப்படுத்தப்பட்ட மறுமொழி செயல் திட்டம், ஷார்ட்டா கிராப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எங்க செயல்படுத்தப்பட்டது? டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் கடுமையான மாசு அளவை தரப்படுத்தப்பட்ட அடிப்படையில் எதிர்த்து போராடுவதற்காக தரப்படுத்தப்பட்ட மறுமொழி செயல் திட்டம், அதான் ஷார்ட்டான சொல்றாங்க கிராப் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்ல்ட்ல ஒரு நாட்டின் தலைநகரம் அதிக அளவு மாசுபாடை கொண்டதுன்னா எதான் சொல்றாங்க? இந்த டெல்லி தான் சொல்றாங்க. அதனாலதான் இந்த கிராப் அப்படிங்கிற திட்டம் எங்க தொடங்கப்பட்டது? டெல்லியில். ஓகேவா? இது காற்றின் தரம் கண்காணிக்கப்பட்டு மாசு அளவை பொறுத்து பல்வேறு நிலைகளில், இது நிறைய நிலைகள் வரும், அது இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. சார் நிலை 1, நிலை 2, நிலை 3,
அப்புறம் லாஸ்டா ஸ்டேஜ் 4 அப்படிங்கிற மாதிரி 4 நிலைகள் இருக்கும். அதை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பல்வேறு நிலைகளில் எதிர்வினை செயல்படுத்தப்படும் ஒரு அமைப்பை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் அடுத்து இந்த காற்று மாசுபாடை தடுப்பதற்கு இந்தியாவோட முயற்சிகள். அடுத்து என்ன சொல்லி பாருங்க, மின்சார வாகனங்களை, சரியா, மின்சார வாகனங்களை ஊக்குவித்தல், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். சரிங்களா? இந்தியாவில் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வதை தூண்டுற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் ஃபேம் திட்டம். ஃபேம் திட்டம் அப்படின்னா, சரியா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதான் அதை ஷார்ட்டான சொல்றாங்க ஃபேம் திட்டம். சரியா? இந்தியாவில் மின்சார வாகனங்களை வேகமாக உற்பத்தி செய்ய வேண்டும், அதை ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்காக என்ன தெரிஞ்சாங்கம்மா, ஃபேம் திட்டம். முதற் கட்டம் தொடங்கப்பட்டது 2015ஆம் ஆண்டு. ஃபேம் 1 2015, ஃபேம் 2 தொடங்கினது 2019. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? ஏன்னா மின்சார வாகனங்களை பயன்படுத்தும் போது குறைந்த அளவு தான் மாசு, அந்த ஏர் பொல்யூஷன் வரும். சரியா? அதற்காக மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யறதை தூண்டு வகையில ஃபேம் திட்டம் ஃபர்ஸ்ட் தொடங்கினது 2015, இரண்டாம் கட்டம் 2019. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாருங்க, அக்டோபர் 2024 உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, சுத்தமான காற்று ஒரு அடிப்படை உரிமை. சரிங்களா? நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதுல சுத்தமான காற்றை மக்களுக்கு வழங்க வேண்டும், அதுவும் அது என்னதான் ஒரு அடிப்படை உரிமை அப்படி சொல்லி உச்ச நீதிமன்றம் எப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, 2024ஆம் ஆண்டு. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து டெல்லி வாகன தடை ஏப்ரல் 1 2025. பழைய வாகனங்களால் ஏற்படும் மாசுபாட்டை குறைக்கும் முயற்சியாக டெல்லியில ஏப்ரல் 1 2025 முதல் பெட்ரோல் நிலையங்களில் 15 ஆண்டுகளுக்கு மேலான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு தடை விதிக்கும். சரிங்களா? அதாவது டெல்லி அரசு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு. என்ன அப்படின்னா, ஒரு கார் அல்லது பைக் எதுவா இருக்கட்டும், சரிங்களா, பெட்ரோல்ல ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதை வாங்கி 15 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் பல்ப் என்ன பண்ணக்கூடாது, பெட்ரோல் நிரப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் காருக்கும் வாகனங்களுக்கும். சரிங்களா? அதே மாதிரி டீசல் ஓடுற வண்டிகள் 10 ஆண்டுகள் பழசாச்சுன்னா அவங்களுக்கும் இனிமே டீசல் கிடையாது. இது எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது, ஏப்ரல் 1 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. சரிங்களா? எல்லாமே காற்று மாசுபாடை குறைப்பதற்கான ஒரு முயற்சிகள், கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு 2 மாநாடுகள் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு 10வது ரைசினா உரையாடல் 2025 மாநாடு. ரைசினா, சரியா, என்னன்னு சொல்லி பாருங்க, சர்வதேச அளவிலான புவிசார் அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் குறித்த ஒரு மாநாடு. அதுக்கு என்ன சொல்றாங்க, ரைசினா டாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி, ரைசினா உரையாடல் சொல்லுவாங்க. இப்போது நடைபெற்றது 10வது. ஓகேவா? இது யாரு நடத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க, அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அந்த அமைப்புடன் இணைந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் புதுடெல்லியில் மார்ச் 17 முதல் 19 வரை நடைபெற்றது. என்ன சொல்றாங்கன்னா, புவிசார் அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் குறித்த ஒரு மாநாடு. அது என்ன சொல்றாங்க, ரைசினா டாக்ஸ். சரியா? அது உரையாடல் சொல்லுவாங்க. நடைபெற்ற இடம் புதுடெல்லி, மறந்துடக்கூடாது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன். சரி, கிறிஸ்டோபர் லக்சன் தான் இதோட சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஒரு மாநாடு பாருங்க, பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு 2025. சரி, ரீஜனலா இருக்கிற அந்த ஆன்டி டெரரிசம் சம்பந்தப்பட்ட ஒரு சமிட் பார்க்க போறோம். ஆசியான், ஆசியான் என்ன சொல்லுவாங்கம்மா, ASEAN, ஆசியான் அல்லது ஏசியான் அப்படி சொல்லுவாங்க. அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். சரி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இது வந்து 10 நாடுகளை கொண்டது. இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியாவின் தலைநகரமான ஜகார்த்தாவில் அமைந்துள்ளது. சரிங்களா? இதுதான் ஆசியான் அமைப்பு. ஆசியான்ல இந்தியா உறுப்பினர் கிடையாது. ஏன்னா ஆசியான்ல இருக்கிற உறுப்பினர் எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த சப்ப மூக்கு குரூப்பா இருக்கும், மூக்கெல்லாம் சப்பி போயிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அவங்க தான் அந்த ஆசியான்ல இருப்பாங்க. இந்தியாவில் அப்படி மூக்கு கிடையாது. சரியா? இந்த மூக்கை வச்சுட்டு நீங்களா இப்படி பேசலாம்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. சரிங்களா? அந்த ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ், சரிங்களா, பொறிமுறையின் கட்டமைப்பின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான நிபுணர்கள் பணிக்குழுவின் கூட்டம். சரி, EWG அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஆசியான்ல இருக்கிற இந்த 10 உறுப்பு நாடுகளுக்கும் இந்த பிளஸ் அப்படிங்கிறது ஒரு 8 நாடுகள் சொல்லுவாங்க. சரியா? இந்தியா உட்பட ஒரு 8 நாடுகளும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான ஒரு நிபுணர்கள் பணிக்குழுவின் மாநாடு. சரிங்களா? எங்க நடைபெறுகிறது, அதுவும் டெல்லியில தான். சரிங்களா? டெல்லியில் நடைபெறும் இந்த EW எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் மாநாட்டிற்கு இந்தியாவும், நோட் பண்ணிக்கோங்க, மலேசியாவும் இணைந்து தலைமை தாங்கியுள்ளது. தீவிரவாத தொடர்பான ஒரு எதிர்ப்பு மாநாட்டிற்கு இந்தியா முதல் முறையாக இணை தலைமை வகித்திருக்கிறாங்க. எந்த நாடுடன் இணைந்து, மலேசியா. ஓகேவா? கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்து
ஏடிஎம்எம் பிளஸ் நாங்க சொன்னோம்ல, ஏடிஎம்எம் பிளஸ் என்பது 10 நாடுகளை கொண்ட அந்த ஆசியான், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் மற்றும் அதன் 8 உரையாடல் கூட்டாளர்கள், டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 உரையாடல் அந்த கூட்டாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உள்பட, இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, கொரியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தளம். சரியா? அப்ப 10+8, 10ல இந்தியா கிடையாது, அந்த 8ல தான் வராங்க. அப்போ ஆசியான்ல இந்தியா உறுப்பினர் கிடையாது. இதையும் ட்விஸ்ட் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், கவனமா இருங்க. சரிங்களா? பயங்கரவாத எதிர்ப்பிற்கான இந்த EWG இந்தியா முதல் முறையாக இணை தலைமை தாங்குகிறது. எந்த நாட்டுடன் இணைந்து? மலேசியா. சரிங்களா? இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் சிறப்புரை ஆற்றுவார். இதுல ஒரு கூடுதல் தகவல், கவனமா இருக்குங்க, கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? ஏப்ரல் 2025 முதல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊதிய தொகை எவ்வளவு வழங்கப்பட உள்ளது? ஏற்கனவே எவ்வளவு கொடுத்தாங்க, இப்ப எவ்வளவு வழங்க போறாங்க, அத பதில சொல்லுங்க. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, புதிய நிதி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அடுத்து உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ரவீந்திர பட் குழு எதனுடன் தொடர்புடையது? நான்காவது கேள்வி, 99வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாடு நீர்வள நவீனமயமாக்குதல் திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? சரி, அது வேர்ல்டு பேங்கா, IMF-ஆ, ஜாக்ஸாவா, ஜிகாவா? கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து டிபி முக்த் பாரத் திட்டத்தின் இலக்கு ஆண்டு, கடந்த வீடியோல எந்த நோய் அப்படிங்கிற கேட்டிருப்போம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா இலக்கு ஆண்டு நான் கேட்டிருக்கேன், கவனமா இருங்க. சரிங்களா? இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். தயவுசெய்து பாருங்க, வீடியோக்கு நம்ம அவ்வளவு எஃபர்ட் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி உங்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம மொத்தமா வீடியோ பாருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறது, தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா ரிசல்ட்ல அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.